மக்கள் நீதி மய்ய கட்சியோட மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் நேச்சுரல் சலூன் குமரவேல். கடலூர் நாகை மாவட்டத்தோட பொறுப்பாளரும் அவர் தான். கமலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். நான் தான் கடலூர் மாவட்டத்தோட வேட்பாளர் அப்படின்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே குமரவேல் சோஷியல் மீடியாவெலாம் போட்டார். இதனால கமலுக்கு சமகாண்டு. இன்டர்வியூவே முடியல, அதுக்குள்ளே நீங்கள் தான் வேட்பாளர் அப்படின்னு எப்படி முடிவு செய்யலாம் அப்படின்னு கமல் கேட்க, கட்சியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு குமரவேல் சொல்கிறாரு. ஏன் வெளியே போயிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நேற்று வந்த கோவி சார்ல இன்டர்வியூவில் எங்களை கேள்வி கேட்பாங்களா, அப்படி கேட்டால் நாங்கள் சும்மா இருப்போமா அப்படின்னு ஆவேசத்தோட கேட்குறாரு குமரவேல். கட்சி நடத்துறது கமல் இல்லைங்க, சுற்றி இருக்கிறவர் தான் அவர் ஆட்டி வைக்கிறாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு. சாரோட திங்கிங் வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஆக்சுவலாக வந்து ரியாலிட்டி கிரவுண்டில் வேறு மாதிரி இருக்குது. இதுதான் வந்து பிரச்சனைக்கு முக்கியமான காரணம். அந்த பிரச்சனையை வந்து நான் வந்து கொஞ்ச நாள் வந்து இது புது கட்சி தானே, கொஞ்சம் எடுத்த உடனே வந்து எல்லாம் கரெக்டாக இருக்காது, கொஞ்ச நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம். 6 மாதம் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை அதிகமாக தான் ஆச்சு, தவிர அது குறைய கிடையாது. இன்னொரு எனக்கு ரொம்ப என்ன ஒரு இந்த கோவப்படுத்துகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூக்கு மீட்டிங்க்கு நான் வந்து இன்டர்வியூக்கு போகிறேன். நான் அந்த இன்டர்வியூவில் வந்து 2-3 ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க, அதாவது எக்ஸ்டர்னல் பீப்புளெலாம் இருக்கிறாங்க. சார் இருக்கிறாரு, எங்களுடைய இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் 2 பேர் இருக்காங்க, கூட வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே சேர்ந்த கோவை சரலா இருக்காங்க. என் மனைவி கேட்டாங்க, கோவை சரலாவை இன்டர்வியூ பண்ணுறதுக்காப்பா நீ வந்து அரசியலில் போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அதுக்கு பதிலே இல்லை. அதாவது எந்தெந்த இடத்துல யார் அவருக்கு அந்த அட்வைஸ் வந்து அவங்கள அங்கே உட்கார வச்சாங்க, சாருக்கு அந்த அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. யாரை எந்தெந்த இடத்துல எப்படி வைக்கணும், எப்படி அவங்க ஒரு கேம்பெயினராக இருக்கலாம், ஒரு நடிகையாக இருக்கலாம், ஒரு காமெடி பண்ணுறவங்களாக இருக்கலாம், அவங்கள கூப்பிட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இதில் வந்து இன்டர்வியூ பேனலில் போட்டு அவங்கள வச்சு எங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அது வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமையும் கூட. ஸோ சேவ் த டேட் ஏப்ரல் 18. இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramல எங்களை ஃபாலோ பண்ணுங்க.